வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தலைகுனிவு நிலையில் உள்ளதாகவும் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக தினகரன் குற்றச்சாட்டு. திருப்போரூர் தொகுதியில் அமமுக சார்பில் கோதண்டபாணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளது, அதில் எந்த குழப்பமும் இல்லை என திருநாவுக்கரசு பேட்டி. தேர்தலில் யாரை வெற்றி பெற செய்வது என்று மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் என கருத்து. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதல். நள்ளிரவில் நேர்ந்த விபத்தில் காரில் மறைந்து ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. எகிப்தின் சரம் எல் ஷேக் நகரில் காசா இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கான அமைதி உச்சி மாநாடு. ட்ரம்ப் தலைமையிலான மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் பங்கேற்பு. டெல்லியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் இந்தியா. தொடர் தோல்வியை தவிர்க்க போராடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் நயினார் நாகேந்திரன் பரப்புரை பயணத்தை மதுரையிலிருந்து தொடங்கியுள்ளார். மதுரை கைத்தறி நகரில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கும் திமுகவின் ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்றுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, சிறுநீரக திருட்டு, ஆம்ஸ்ட்ராங் கொலை எல்லாவற்றிற்குமே காரணம் திமுக தான் என குற்றம் சாட்டினார். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு தலைகுனியும் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் கோதண்டபாணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தினகரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி உரையாற்றினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், விஜயின் தலைமையை ஏற்கவும் எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என கூறினார். அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளராக கோதண்டபாணி போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளதாகவும் அதில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அதில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிக்கு வருகின்ற கூட்டங்களை வைத்தோ அல்லது ஒரு நடிகருக்கு வரும் கூட்டத்தை வைத்தோ வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்க முடியாது என்றும் தேர்தலில் யாரை வெற்றி பெற செய்வது என்று மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார். கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் காரில் பயணித்த ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கோவையில் உப்பிலிபாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் இரவு 1:30 மணியளவில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டினை இழந்து கோல்டுவின்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மற்றும் 2 ஆண்கள் என 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நொறுங்கிய காரில் இருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு உடல்களை கூராய்வுகளுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து கோவை பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த பாலம் திறக்கப்பட்ட போது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 7 மணி வரை பாலத்தில் செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். அது சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக இருந்தது. எனவே இரவிலும் பயணிக்க தடை ஒருபோதும் இல்லை என கூறி 2 நாட்களுக்கு முன் திறந்துவிடப்பட்ட நிலையில் நள்ளிரவில் இந்த விபத்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காசா இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கான அமைதி உச்சி மாநாடு எகிப்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் நடைபெறவுள்ளது. எகிப்து நாட்டின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் அமைதி உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. காசாவில் அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், எகிப்து அதிபர் அப்தல் பட்டா எல்-சிசி ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் மற்றும் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கும் எகிப்து அதிபர் அழைப்பு விடுத்திருந்தார். இதை மத்திய அரசு உறுதி செய்துள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இதற்கிடையே காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுமா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது.
ஏனெனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்க மறுத்துள்ளது. ஆயுதங்களை துறப்பது, காசாவிலிருந்து வெளியேறுவது போன்ற நிபந்தனைகள் அபத்தமானவை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் நிகழ்வையும் ஹமாஸ் புறக்கணித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தொடர் தோல்வியை தவிர்க்க வெஸ்ட் இண்டீஸ் அணி போராடி வருகிறது. டெல்லியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 248 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. எனவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடியது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 173 ரன்கள் சேர்த்தது. இதில் ஜான் காம்பல் 77 ரன்களும், ஷாப் ஹோப் 66 ரன்களும் எடுத்து களத்தில் உள்ளனர். இந்திய தரப்பில் சிராஜ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இன்னும் இந்தியா வெற்றி பெற 8 விக்கெட்டுகளே மீதமுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி 97 ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் தோல்வியை தவிர்க்க போராடி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வாலாஜாபேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தின. இதில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்தவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் வினோத் காந்தி, பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சக்திவேல் குமார், திமுக நகர செயலாளர் தில்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் 10வது தேசிய அளவிலான மாணவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டி நடைபெற்றது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான மாணவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டியில் தமிழகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய கார்களுடன் பங்கேற்றனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட அணிகளின் கார்கள் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளன. இதற்கான ஆய்வுப் பணிகள் கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தெலுங்கானா மாநில முன்னாள் அமைச்சர் ராமராவ் கலந்து கொண்டு போட்டிகளை தொடக்கி வைத்தார். மாணவர்கள் தயாரித்துள்ள காற்றக கார்களை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் ராமராவ் அவற்றின் செயல்திறன், உற்பத்தி முறைகள் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமராவ், கார் பந்தயத்தின் தாக்கத்தால் ஹைதராபாத்தில் மோட்டார் பந்தயங்களுக்கான ஆர்வம் அதிகரித்திருப்பதாகவும் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தில் விஜய் மீதும் காவல்துறையினர் மீதும் எந்த தவறும் இல்லை என்று புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஏசி சண்முகம் தனது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்தது தொடர்பாக விஜய் மீதோ காவல்துறை மீதோ குறை சொல்ல முடியாது என கூறினார். குறுகிய இடத்தில் அதிகமாக கூட்டம் சேர்ந்தாலும், விஜய் பல மணி நேரம் தாமதமாக வந்தாலும் மக்கள் குடிநீரின்றியும் காற்றோட்டமின்றியும் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் திறந்த வெளியில் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவார்கள் என்றும் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கரியம்பட்டியில் மின்மாற்றியை உடைத்து அதில் உள்ள செம்பு கம்பிகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். கந்தர்வக்கோட்டை அடுத்த கரியம்பட்டியை சேர்ந்த விவசாயி இந்திராணி என்பவர் செங்கிப்பட்டியில் 12 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இவரது நிலத்தில் புதிய மின்மாற்றி அமைத்து மின் இணைப்பு பெற்று விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலையில் தோட்டத்திற்கு சென்ற இந்திராணி அங்கு மின்மாற்றி கீழே உடைந்து கிடந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மின்மாற்றியின் பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்த செம்பு கம்பிகளை கொள்ளையர்கள் திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை மின்சார உதவி செயற்பொறியாளர் ரகுபதிக்கு இந்திராணி தொலைபேசியில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மின் வாரியத்தினர் அங்கு சென்று பார்வையிட்டனர். இது தொடர்பாக மின் வாரியத்தினர் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இருமலை போக்குவதற்கு குழந்தைகளுக்கு தேன் கொடுத்தாலே போதும் என்றும் டானிக் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்தை உட்கொண்ட குழந்தைகள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறந்தது குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு டானிக் வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கும்போது மருத்துவரால் இத்தகைய மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்தகங்களில் மருந்துகள் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது என்று இந்திய மருத்துவ சங்கத்தின் செயலாளர் கார்த்திக் பிரபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையோரம் சுற்றித் திரியும் காட்டு யானையை வனத்துறையினர் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி, பண்ணைக்காடு, மங்களம் கும்பு, பாச்சலூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. பண்ணைக்காட்டிலிருந்து தாண்டிக்குடிக்கு செல்லும் சாலையில் காட்டு யானை உலா வந்துள்ளது. இந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் காட்டு யானை நிற்பதாக கூறுகின்றனர். அதனைத் தொடர்ந்து 3 நாட்களாக இதே சாலையில் சுற்றித் திரிந்து வரும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் முத்தையா சுவாமி கோவிலில் குதிரை தூக்குவதில் ஒரு பிரிவினர் உரிமை கோருவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 சமுதாய பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தில் முத்தையா சுவாமி கோவிலில் பல ஆண்டுகளாக 5 சமுதாய பொதுமக்கள் இணைந்து சுவாமி குதிரை தூக்கி திருவிழாவினை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருவிழா கொண்டாடுவதில் இரு பிரிவினருக்கு இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதால் கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் அம்மாப்பேட்டையில் உள்ள ஒரு பிரிவினருக்கு குதிரை எடுப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து மேல்மங்கலம் கீழ்த்தெருவை சேர்ந்த 5 சமுதாய மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சு நடத்த வந்த பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் நல்லுவிடம் 200 ஆண்டுகளாக 5 சமுதாய மக்கள் இணைந்தே கோவில் திருவிழாவினை கொண்டாடி வருவதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் வாதிட்டனர். சென்னை திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் கலந்து கொண்ட பசுமை தாயகம் தலைவர் சௌமியா மரம் வளர்ப்பதன் தேவைகளை எடுத்துரைத்து மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் சாத்தமாநகர் செயின்ட் தாமஸ் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படுகின்ற நோய்கள் குறித்து படங்களின் மூலமாக மாணவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தனர். கண்காட்சியை பார்வையிட்ட சௌமியா மரம் வளர்ப்பதற்கான தேவைகளை எடுத்துரைத்து உணர்த்தும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியுள்ளது. கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் காத்திருந்தனர். சரியாக 6:15 மணிக்கு சூரிய உதயமானது. சூரிய உதயத்தை கண்டுகளித்தும் படம்பிடித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கும் முக்கடல் சேரும் இடத்தில் நீராடி பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்தனர். காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் ஆகியவற்றை பார்வையிட்டு பின்பு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியை மேற்கொண்டு கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றனர். திருவள்ளூர் சிலையையும் பார்வையிட்டனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வணிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சாலையோரத்தில் பஞ்சராகி நின்ற சரக்கு ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கூலி தொழிலாளி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்தூரில் பனமரத்துப்பட்டியை சேர்ந்த பிச்சை பிள்ளை கூலி தொழிலாளர் ஆவார். இவர் வழக்கம் போல் பணி முடிந்து பொன்னுசாமி என்பவரோடு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் பஞ்சராகி நின்ற சரக்கு ஆட்டோவின் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் நிகழ்விடத்திலேயே பிச்சை பிள்ளை பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த பொன்னுசாமியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் நகரின் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடியது. அழகர் கோவில், வல்லாளப்பட்டி, கீழையூர், நாவினிப்பட்டி, புலிப்பட்டி, எட்டிமங்கலம், சூரக்குண்டு, மேலளவு, கீழவளவு, தனியாமங்கலம், திருவாதவூர், வெள்ளலூர், உரங்கால்பட்டி, நைத்தான்பட்டி ஆகிய ஊர்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டுநர்களும் வணிகர்களும் இன்னலுக்குள்ளாகினர். அதே நேரத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மஹாலில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி அடுத்த மாமத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில செயலாளர் கமலகண்ணன் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாநில தலைவர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மாநில பிரதிநிதிகள் மாநாடு நடத்துவது தொடர்பாகவும், மாநில மையத்திற்கு சென்னையில் அலுவலகம் அமைத்தல், சொந்த கட்டிடம் கட்டுதல் மற்றும் பழைய சேமநல நிதி திட்டம் அமல்படுத்துதல், வருவாய்த்துறைக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்குதல் குறித்தும் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலூர் அரசு பணியாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வருவாய் நிர்வாக ஆணையர் பரிந்துரைப்படி வழங்க வேண்டும், உங்களுடன் ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களுக்கு வட்ட அளவில் துணை வட்ட ஆட்சியர் என்ற அடிப்படையில் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் சிவக்குமார் தெரிவிக்கையில், பாங்கல் ஊராட்சியில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரி மற்றும் விடிவு காலம் பவுண்டேஷன் சார்பில் ஆரோக்கிய நலவாழ்வு இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள பாங்கல் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் சர் ஐசக் நியூட்டன் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி, சித்த மருத்துவக் கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரி, விடிவு காலம் பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து ஆரோக்கிய நலவாழ்வு இயற்கை மருத்துவ முகாமினை நடத்தியது. முகாமில் உடல் பருமன், கண் பார்வை கோளாறுகள், இரத்த சோகை, மூட்டுவலி, தோல் நோய்கள், ஆஸ்துமா உள்ளிட்டவைகளுக்கு இயற்கையான முறையில் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்ததுடன் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் பிசியோதெரபி, யோகா பயிற்சிகளும் அளித்தனர். முகாமில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையினை விடிவு காலம் பவுண்டேஷன் நிறுவனர் செந்தமிழ் செல்வன் வழங்கினார். முகாமில் வருவாய் ஆய்வாளர் சுந்தரவளவன், செயலாளர் சிவக்குமார், அருள் நந்தவனம் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன், ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன், சர் ஐசக் நியூட்டன் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர்கள் டாக்டர் உமா, பாலசுப்ரமணியன், டாக்டர் சிதம்பரம், மருத்துவர்கள் இலக்கியா, சரவணன், தினேஷ்குமார், கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் வாசு உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் 5 வயதிற்கு உட்பட்ட 1,85,286 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்றது. குழந்தைகள் போலியோ வைரஸ் நோயால் பாதிக்கப்படாமல் இருக்க நாடு முழுவதும் அவ்வப்போது போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடத்தப்படுகின்றன. தமிழகத்திலும் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, சிவகங்கை, திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் 5 வயதிற்கு உட்பட்ட 1,85,286 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்றது. இதற்காக நகர பகுதிகளில் 128, ஊரக பகுதிகளில் 1,679 சொட்டு மருந்து மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த மையங்களில் 5,819 பணியாளர்கள், 178 மேற்பார்வையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மாவட்டத்தில் சுகாதார நிலையங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றன. போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு வந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை அருகே ஏமாற்றி கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவு ஆகியுள்ள காதலனுடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு இளம்பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த நத்தமாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜாராம் மகள் பரமேஸ்வரி என்பவர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். கல்லூரி படிப்பை முடித்த பரமேஸ்வரி குடும்ப வறுமையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டுப்பட்டையில் கெயின் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் என்ற சாக்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். அப்போது அதே நிறுவனத்தில் போடிகாமன்வாடி பகுதியைச் சேர்ந்த அர்தீப் குமார் லிப்டிங் ஆபரேட்டராக பணியாற்றி வந்துள்ளார். நிலையில் அர்தீப் குமார் திருமணம் செய்து கொண்ட பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டதை மறைத்து அர்தீப் குமார் பரமேஸ்வரிக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதனால் பரமேஸ்வரி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அர்தீப் குமாரை வற்புறுத்திய போதெல்லாம் அலைக்கழித்துள்ளார். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பரமேஸ்வரி சகி ஒருங்கிணைப்பு மையம் மற்றும் சமூக நலத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் இருவரையும் அழைத்து விசாரணை செய்தனர். அதனையடுத்து பரமேஸ்வரியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் தந்தை என அர்தீப் குமாரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொண்டு சமூக நலத்துறையினர் அவரை அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் பரமேஸ்வரி தெரிவிக்கையில், கோவையில் 30 நிமிடங்களில் 100 தோப்புக்கரணங்கள் போட்டு அசதிய சிறுவர் சிறுமிகள் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி வளாகத்தில் சூப்பர் பிரெயின் யோகாவின் ஒரு கலையான
தோப்புக்கரணம் போடுவதில் உள்ள பயன்கள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 3 வயது முதல் 10 வயது வரையிலான 77 சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு 30 நிமிடங்களில் 100 தோப்புக்கரணங்களையும் போட்டு அசத்தினர். மேலும் மூளையின் திறனை மேம்படுத்தும் விதமாக 20 கலைகளையும் செய்தனர். இவர்களின் சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சாதனை செய்த சிறுவர் சிறுமிகளுக்கு சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன், மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் மவுண்ட் கார்மல் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் வனிதா சுகிர்தா, சோழன் உலக சாதனை புத்தகத்தின் பொதுச் செயலாளர்கள் ஆர்த்திகா, திலகவதி, பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் தெரிவிக்கையில், சூப்பர் பிரெயின் யோகா தோப்பு கரணம்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பிரெயின் யோகாவில் 100 மிகவும் குறைந்த நேரத்தில் சிறப்பான முறையில் 100 சூப்பர் பிரெயின் யோகா பயிற்சிகள் செய்யப்பட்ட அதே வேளை மிகவும் முக்கியத்துவமான 20 பிரெயின் எக்ஸசைசஸ், இது அனைத்துமே குழந்தைகளுடைய ஞாபக திறனை விருத்தி செய்யும் முகமாக இன்றைய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா திறன் பேசிகள் எனப்படும் ஆண்ட்ராய்டு மொபைல் போனை விரைவாக அவர்கள் பயன்படுத்துவதனால அதில் கேம்ஸ் விளையாடுவதனால குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன் மிகவும் குறைந்து வருகிறது. அதனை விருத்தி செய்யும் முகமாக இன்று அதிகமான ஞாபகத்திறன் பயிற்சிகளை மிகவும் குறைந்த நேரத்தில் செய்து இந்த குழந்தைகள் ஒரு உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டார்கள். இந்த உலக சாதனை முயற்சியை சாதனையா பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தலைகுனிவு நிலையில் உள்ளதாகவும் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக தினகரன் குற்றச்சாட்டு. திருப்போரூர் தொகுதியில் அமமுக சார்பில் கோதண்டபாணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் உறுதியாக உள்ளது, அதில் எந்த குழப்பமும் இல்லை என திருநாவுக்கரசு பேட்டி. தேர்தலில் யாரை வெற்றி பெற செய்வது என்று மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் என கருத்து. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதல். நள்ளிரவில் நேர்ந்த விபத்தில் காரில் மறைந்து ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. எகிப்தின் சரம் எல் ஷேக் நகரில் காசா இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கான அமைதி உச்சி மாநாடு. ட்ரம்ப் தலைமையிலான மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் பங்கேற்பு. டெல்லியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் இந்தியா. தொடர் தோல்வியை தவிர்க்க போராடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.